இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட சொந்த மண்ணுல 25 வருஷம் கழிச்சு சீரீஸ தோத்தா இந்திய வீரர்கள் மேலதான பழி போடணும். ஏன் கம்பீர் மேல போடுறீங்க? அவரா களத்துல இறங்கி விளையாடினாருன்னு சிலர் சப்போர்ட் பண்றாங்க. தப்பு கிடையாது, முழுசா கம்பீர் மேல குறை சொல்ல முடியாது. ஆனா அப்படி திணிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பாரத் கவாஸ்கர் டிராபில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா தோத்ததுக்கான காரணத்தை முழுக்க முழுக்க ரோஹித் சர்மா விராட் கோலி மேல சொன்னாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக தோத்ததுக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி மேல சொன்னாங்க. யாரும் அப்பொழுதெல்லாம் கம்பீர் மேல சொல்லல. ஆனா இப்ப ஏன் கம்பீர் மேல எல்லாரும் சொல்றாங்களா? தேவையான அழுத்தத்தை கொடுத்து அவங்கள டீம்ல இருந்து எடுத்தாச்சு. சரி, உங்களுக்கான மாற்றத்தை அதிகாரத்தை பயன்படுத்திட்டு கொண்டு வந்துட்டீங்க. அப்பவாச்சும் நீங்க ஜெயிச்சிருக்கணும்ல. அப்பவும் நீங்க தோத்துதானே போயிட்டீங்க. கோச்சான ஆரம்பத்துல கம்பீர் ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு. விஜய் ஹசாரே டிராபில நல்லா விளையாடுனா கண்டிப்பா ஓடிஐல எடுப்போம்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐபிஎல்ல நல்லா விளையாடுனா T20ல எடுப்போம்னு சொன்னாரு. ரஞ்சி டிராபி, துலீப் டிராபி இதெல்லாம் நல்லா விளையாடுனா கண்டிப்பா டெஸ்ட் போட்டிக்கு எடுப்போம்னு சொன்னாரு. ஆனா டெஸ்ட் போட்டிக்கு ரஞ்சியை பேஸ் பண்ணியா எடுத்திருக்காரு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாய் சுதர்சன், த்ருவ் ஜுரல் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு? ஐபிஎல்ல விளையாடுனதை வச்சு தான் எடுத்திருக்காரு. அதுக்குன்னே டெஸ்ட் போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கிற சர்ஃப்ராஸ் கானையும் அபிமன்யு ஈஸ்வரனையும் எடுக்கல. இதுல அபிமன்யு ஈஸ்வரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 103 போட்டிகளை விளையாடி 7042 ரன்களை அடித்து 31 ஆஃப் செஞ்சுரி அடிச்சு 27 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா சாய் சுதர்சனும் த்ருவ் ஜுரலும் ஐபிஎல்லை தவிர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 20 போட்டிக்கு மேல தான் விளையாடி இருக்காங்க. இதுல சொந்த நாட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வச்சிருக்கிறது யாரு? அபிமன்யு ஈஸ்வரனும் சர்ஃப்ராஸ் கானும். யாரை எடுத்திருக்கணும்? இவங்கள தான் எடுத்திருக்கணும். ஆனா இதுவே மிகப்பெரிய தப்பு தான். நெக்ஸ்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பேட்ஸ்மேனுடைய ஆர்டர்களை மாத்தி மாத்தி இறக்குனாரு. 4 ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ஒரு ஸ்பின்னரை முழுசா பயன்படுத்தாம வாஷிங்டன் சுந்தர முழு நேர பேட்ஸ்மேனை பயன்படுத்தினாரு. இதன் மூலமா சாய் சுதர்சனை வெளியே உட்கார வச்சு அவருடைய நம்பிக்கையை உடைச்சாரு. 3rd பிளேஸ்ல இறக்குன வாஷிங்டன் சுந்தர அடுத்த போட்டியில 8th பிளேஸ்ல இறக்கி அவருடைய நம்பிக்கையை உடைச்சாரு. ஆனா இங்க ஒருத்தனுக்காச்சும் இதான் என் இடம் சொல்ல முடியுமா? ஆடினாலும் ஆடலனாலும் 5 வாய்ப்பு தொடர்ச்சியா கொடுப்பாங்க, நம்ம அதுல நிரூபிச்சுக்கலான்ற ஒரு நம்பிக்கை எவங்கிட்டயாவது இருக்குமா? கிடையவே கிடையாது. அந்த மனுஷன் பழச நினைச்சு பாக்குறது இல்ல போல. பழைய இந்திய அணியில அவரும் இருந்திருக்கிறாரு. கம்பீர், நீங்க 3rd பிளேஸ்ல ஆட வேணாம், நீங்க 5th பிளேஸ்ல விளையாடுங்க. இல்ல அடுத்த போட்டியில 5th பிளேஸ் வேணாம், 7th பிளேஸ்ல விளையாடுங்கன்னு சொல்லி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் வேணாப்பா. கம்பீர், உங்களுக்கு பால் போட வராதுல, ஸ்பின்னும் வராது, ஃபாஸ்டும் வராது. ஐயோ, எங்களுக்கு ஆல்ரவுண்டர் தான் வேணுமே, நீங்க தேவையே இல்ல, பெஞ்ச்ல போயிட்டு உட்காருங்கன்னு சொல்லி இருந்தா எந்த மாதிரியான மனநிலையில இருந்திருப்பாரு? அந்த மாதிரியான மனநிலையில தான் ஒவ்வொரு பிளேயரும் இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க பிளேயரை குறை சொல்லாம கம்பீரை ஏன் குறை சொல்றாங்கன்னா, ஒரு பிளேயரை அவங்க சொல்ற சஜஷனை கூட ஏத்துக்க முடியாம இவர் நாங்க சொல்றதையே கேட்க மாட்டாரு, இவருக்கு கீழே என்னத்தடா விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி விளையாடுறாங்க. ஒரு போராட்ட குணமே இல்ல இந்த போட்டியில. இதுக்கு காரணம் என்ன? கோச்சரா அட்வைஸ் கொடுக்கலாம், பிராக்டிஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், களத்துக்கு வெளியவே நிறுத்திக்கணும். களத்துக்குள்ளார நீ சும்மா இரு, நான் எல்லாத்தையும் வெளியில இருந்து ஆக்குபை பண்ணிக்கிறேன்னு சொன்னா எவனாச்சும் ஏத்துக்குவானா? எவனும் ஏத்துக்க மாட்டான். ஆகையினாலதான் இந்த இடத்துல கம்பீரை பிடிச்சு எல்லாரும் ரிசைன் பண்ண சொல்றாங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கம்பீர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணுமா வேணாமா? கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.